பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎஃப் கெப்பாசிட்டர் பழுது வந்து அதாவது ஃபுல் ஷார்ட் ஆகிருக்கிறதும் இல்லைன்னு சொன்னால் அது நன்றாக இருக்கிறதையும் வந்து நாம் எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டர் வச்சு எப்படி செக் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் கெப்பாசிட்டரை வந்து நாம் 2 வழியில் செக் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிஎஃப் கெப்பாசிட்டருக்கு வந்து வோல்டேஜ் அதாவது டிசி வோல்டேஜ் வந்து நாம் ஃபுல் வோல்டேஜில் ஒரு அளவான நார்மலான வோல்டேஜை கொடுத்து அதை வந்து நாம் டிசி ரேஞ்சில் வச்சு செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ வந்து நாம் டிசி வோல்டேஜை கொடுத்து எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸர் மோடில் வச்சுருக்கிறேன். பஸ்ஸர் மோடில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். மீட்டர் வந்து நல்லாவே வேலை செய்யுது. இப்போ வந்து நாம் இந்த ரேஞ்சில் வச்சுருக்கோம். இப்போ இந்த கெப்பாசிட்டரை வந்து நாம் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு போர்ட்லேருந்து கலட்டுறீங்கன்னா இது ரெண்டையும் வந்து இந்த மாதிரி டட் பண்ணிக்கொள்ளுங்க, இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இதில் இருக்கிற வோல்டேஜ் வந்து கூடுதலாக இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் போயிடும். இப்போ வந்து நான் இந்த கெப்பாசிட்டரை வந்து ஒருக்கா சார்ஜ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி வைக்கிறோம். இது டயோடு மோடு, பஸ்ஸர் மோடு. இப்போ வந்து நாம் இந்த கெப்பாசிட்டரை பிஎஃப்பை வந்து சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி கொடுக்குறோம். டயோடு சிம்பிள் ரேஞ்சில் வச்சு கொடுக்குறோம். இப்போ வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டிசி ரேஞ்சுக்கு மாற்றிக்கொள்ளலாம். டிசி 20 சிம்பிள் ரேஞ்சில் வச்சுருக்கேன். டிசி 20 சிம்பிள் 20 சிம்பிள் ரேஞ்சு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுனது இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசி ரேஞ்சில் வச்சு வோல்டேஜை வந்து கெப்பாசிட்டருக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குற ஒரு முறை. இந்த மாதிரி சார்ஜ் ஆகிடுச்சுன்னா இது நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரில் சார்ஜ் இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜ் இருக்குது, ஏற்கனவே சார்ஜ் ஆகிருக்கு. பாருங்கள், இப்போ சார்ஜ் ஆகுனது இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி செக் பண்ண முடியும். அடுத்தது இந்த கெப்பாசிட்டரை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிற டிசி ரேஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை. நான் ஒரு சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம் டிசி ரேஞ்சுக்கு திருப்பி கொள்கிறோம். பார்த்தீங்கன்னா சட்டப்படி சார்ஜ் ஆகிருக்கு. சார்ஜ் ஆகுனது இப்போ டிஸ்சார்ஜ் ஆகுது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் அதாவது பிஎஃப் கெப்பாசிட்டர் நல்லா இருக்குது. அடுத்தது இந்த பிஎஃப் கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணிக்கொள்வோம். இல்லாட்டி சார்ஜ் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே டிசி ரேஞ்சில் வச்சுருக்கோம். சார்ஜ் இல்லை, ஒருக்கா சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ டிசி 20 சிம்பிள் ரேஞ்சுக்கு திருப்பி கொள்கிறோம். பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிருக்கு. இந்த பிஎஃப் நல்லா இருக்குது. அடுத்தது இதை செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து அவ்வளோவா இல்லை. நீங்கள் எந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணுறீங்கன்னா அதற்காக ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் செக் பண்ணணும். நான் இதை ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் இருக்குது.